வெல்கம் பேக் டு நம்ம சேனல். நான் தான் உங்கள் காயத்ரி பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு வந்து சண்டே ரொட்டீன் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. தினம் என்னோட லைஃப் ஸ்டைல் பார்த்துட்டு இருக்கீங்க. தினம் ஒவ்வொரு மாற்றமாக இருக்குது. ஸோ இன்னைக்கு என் தலையெழுத்தில் என்ன எழுதியிருக்குன்னு தெரியல. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்தங்காட்டி போர்டை தூக்கி வெளியே வைக்கணும். வச்சுட்டு கடையை க்ளீன் பண்ணிடுவோம். எந்த நிமிஷத்துலையும் எதை வேணாலும் மாறும் அப்படிங்கிறது என்னோடய லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்ருக்கு. ஸோ உங்கள் லைஃப்லேயும் இதே மாதிரி தான். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எதையும் கடந்து போகும். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. இப்போதைக்கு நம்ம லைஃப்பில் யார் நம்ம கூட இருக்காங்களோ அவங்க தான் உண்மை. அதுதான் நல்லதும் சரி. எதையும் ஏமாறுறவங்களோட போய் ஏமாறாதீங்க. என்னோட எப்படி சொல்கிறது, அட்வைஸாக கூட எடுத்துக்கலாம். ஸோ நிறையா ஏமாற்றத்துக்கு காரணம் என்னென்னா சுயநலம். சரிங்களா? சுயநலம் இருந்தால் தான் நம்மளும் வாழ முடியும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். சுயநலமாக இருக்க நம்மளும் கற்றுக்குவோம். இன்றைக்கி டே ரொட்டீனில் இன்றைக்கி எப்படி போகுதுன்னு தெரியல. கிட்டத்தட்ட 10 நாளாகவே நான்வெஜ்ஜே எடுக்கலை. ஸோ சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் இவருக்கு சுகருக்கு. அதனால் எடுக்கிறோமா என்னன்னு தெரியல. ஃபஸ்ட்டு நான் போர்டு எடுத்து வச்சுட்டு கடையை க்ளீன் பண்ணிடுறேன். இது எத்தனை நாளைக்கு இந்த கடைக்குள்ளே இருக்க போகிறேன்னு தெரியல. என்னோடய லைஃப் ஸ்டைல் எப்போ வேணாலும் மாறலாம். நீங்களும் பார்க்க ரெடியாக இருந்தீங்கன்னா சேனலை ஃபுல் சப்போர்ட் கொடுங்க. வெயில் பயங்கரமாக இருக்குது. டிஸ்பிளே வாங்கிட்டு தான் வாங்கிட்டு வருவீங்களா? ஆமாம், அதை வாங்கிட்டு வருவோம். அது கிளம்பிடும். ஸோ சண்டே போயிட்டு அவரோட கடையில் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் மளிகை கடையில் வாங்கிட்டு வந்தேன். முட்டை ரொம்ப நாள் கழிச்சு சண்டே அவர் கடையில் போயிட்டு நான்வெஜ் எடுத்துதா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா. பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்டேன், எங்கள் வீட்டில் இருந்தாங்க சமைக்கிறேன், என்னங்க உங்கள் வீட்டில் மட்டும் மூக்க தொலைக்கிற மாதிரி வாசம் வருது. என் வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே கமிஷனருக்காலாமாங்க பயப்படுவீங்க. நான் நீங்கள் எத்தனை மணி வரைக்கும் சொல்லியிருக்கீங்களோ அத்தனை மணி வரைக்கும் இருப்பேன். ஆமாம். அப்புறம் நான் மட்டும் என்ன பேயோட பேசிக்கிட்டு இருக்கட்டுமா? என்னங்க ரொம்ப போச்சு. என்ன பண்ணணும்? சரி, நீங்கள் எப்பயும் இந்த ரவுண்டில் தானே அடிக்கிறீங்க. ஏன் நாளைக்கு அடித்தா? ஏன் என்ன பண்ணுவீங்க? ஓ, ஓட்டு கேட்க போகணுமா நீங்கள்? ஓ, அப்போ நீங்கள் இன்னும் கருப்பாயிருவீங்களா? ஓ, அப்போ இன்னும் பலப்பலன்னு ஆயிடுவீங்களே. ஐயோ, கஸ்டமர் பேசிட்டு வச்சுட்டாங்க. முட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நாள் கழித்து நான் சிக்கன் சாப்பிட போகிறேன்.
பிம்பிள் மாதிரி வருதா என்னன்னு தெரியல, பார்த்துக்குவோம். இப்போ வந்து கொஞ்சம் வெயிலுக்கு தண்ணி வச்சுட்டு வேலையை டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுவோம். வெங்காயம் ஊற வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம். நான் நடந்து வரேங்க, ரோடெல்லாம் என் கஸ்டமரு வீடியோ பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க இவ்வளோ வெயிலில் நடந்து வரீங்க அப்படின்னு. பரவாயில்லைங்க, கருப்பானா ஆகிட்டு போகிறேன் அப்படின்னு. ஸோ அவங்களுக்கு நிறைய டிப்ஸ் கொடுத்தேன், அதெல்லாம் சரியாச்சுன்னு சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கருப்பானா என்னங்க எல்லாரும் இது ஒரு இது. ஆனால் ரோட்டில் நடந்து வந்தேன்னா எல்லாரும் நம்மள ஒரு விசித்திரமாகவே பார்க்குறாங்க, ஏன்னு தான் எனக்கு தெரியல. சரி ஓகே, இப்போ வந்து குக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் வீடியோவில் நான் வெயிலில் போகிறத போட்டதா அதுலேயே வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, கொடையை பிடிச்சிட்டு போகலாம்ல அப்படிங்கிற மாதிரி. இப்போதைக்கு நம்மளுக்கு இருக்கிறதுக்கு கொடையாங்க வேணும், அது கௌரவமாக நம்மளுக்கு முக்கியம். ஃப்யூச்சரில் நான் கார் வாங்கணுங்க, சரிங்களா? உழைச்சி சீக்கிரமாக கார் வாங்கணும், சரிங்களா? மிக்க நன்றி சொன்னவர்களுக்கும். ரோட்டில் நடந்து வந்தப்போ என் கஸ்டமர் கேட்டவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இப்போ போயிட்டு தங்கச்சி சமைக்கிறேன், முடிச்சுட்டு கடைக்கு போகிறேங்க, நிறைய வேலை இருக்குது. என்னடா ஹாப்பியாக கொட்டிகிட்டு இருக்காளேன்னு பார்க்குறீங்களா? எப்பயும் போல தான் நம்மளுக்கு சுகர் வர வரைக்கும் நம்ம டீயை குடிக்கிறது, டீயில் தான் உயிரே வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ணிக்கலாம் இல்லையா? அதனால டீ வச்சு ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். வெங்காயம் தொளிக்கிறது, சிக்கனை தாளிக்கிறது, குரடி குருட்டி அரைக்கிறது, எல்லா வேலையும் அப்புறம் பார்த்துக்குவோம். என்னென்னா நம்ம ஒரு விஷயத்த வந்து அடுப்பு பற்ற வச்சுங்க, ஸோ கீழே ஆன் பண்ணிட்டேன். இப்படித்தான் பைத்தியம் பிடிச்சி திரியிறேன். ஓகே, இப்போ பேசலாங்களா? இப்போ இது வேறையா? சரி ஓகே. சிக்கன் குழம்பு பக்கத்து வீட்டில் வாசடிக்கிற மாதிரி நம்மளால வைக்க முடியுமான்னு பாருங்க. ஐயோ சாரி, பயன்படுத்துகிற மாதிரியே ரியாக்ஷன் காட்டுது. அந்த மாதிரி வைக்க முடியுமான்னு தெரியல, ஆனால் நம்மளால என்ன முடியுமோ அதை வைக்கலாம். எப்பயுமே டீ குடிச்சு தான் என்னோட வாழ்க்கையே வந்து இத்தனை வருஷத்துல நான் ஓட்டிட்டேன். அதுக்கு முன்னாடி நான் டீயே குடிக்க மாட்டேன். இந்த 2012 இருந்து பார்த்தீங்கன்னா டீ குடிச்சு இப்போ அந்த டீயை விட முடியாத சூழ்நிலை, சரிங்களா? ஒரு நாளைக்கு அதுவும் விடுற மாதிரி இருந்துச்சுன்னா விட்டுறலாம், சரிங்களா? இப்போ அரிசி ஊற வச்சுட்டு தலைதான் நிற்கிது அடுப்பு. எடுங்கள் ஆயுதத்தை. நான் இப்படி பேசுறது பார்த்தீங்கன்னா என் மனசுல ஆறுதலாகவும் இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஓவர் சீன் அப்படிங்கிற கீழே ஆன் பண்ணலன்னு கட்டி நீங்கள் வேற எதாவது நினச்சிக்காதீங்க. சிலிண்டர் கீழே ஆஃப் பண்ணி வச்சுக்கோ, மேலே வந்து இது பண்ண மாட்டோம். யாராவது குட்டீஸ் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை டக்கு நீங்கள் திரும்பி விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம கேரிங்காக இருக்க மாட்டோம், குழந்தைங்க ஏதாவது ஒன்றுன்னா பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ டீ போட்டேன், டக்குன்னு வந்து சிக்கனை இது பண்ணிவிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க எப்படி வச்சாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம வச்சு அப்படியே மூக்க தொலைக்கிற மாதிரி சமைக்கிறோம், சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து லூஸ் மாதிரி பேசுகிறேன், அதுக்கப்புறம் வந்து ஓவர் சீனு அப்படிங்கிற மாதிரிலாம் நினைப்பீங்க. என் மனசில் இருக்கிற கவலை என்னால் யார்ட்டையுமே சொல்ல முடியல. ஸோ உங்கள்கிட்ட மட்டும்தான் என்னால் ஷேர் பண்ண முடியுது. நீங்களே என்னோடய ஃபேமிலி, நீங்களே என்னை தப்பாக சொன்னீங்கன்னா நான் யாருக்கிட்ட போய் முறையிடுவேன்? சொல்லுங்க. என் கடவுள், என் குடும்பம் எல்லாமே நீங்கன்னு நினச்சி தான் என்னோடய எல்லா விஷயத்தையுமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன், சரிங்களா? நீங்களே வந்து இது ஓவர் சீன் அப்படின்னா ஒரு பெண் வந்து நல்ல மனசுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் பேசுறது தப்புங்களா? இல்லை, உங்களுக்கு நான் பேசுறது பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா என் கமாண்டில் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு சிஸ்டர் நீங்கள் போடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, சரிங்களா? சொல்லலாம் துப்பாக்கி எடுத்து சுட்டுருவேன், சரிங்களா? இப்போ போய் தங்கச்சி சமைக்கிறேன், அரிசி ஊற வச்சுட்டேன். சிக்கனை வந்து வாஷ் பண்ணணும், சிக்கனை நல்லா மேக்னேட் பண்ணி வாஷ் பண்ணணும், சரிங்களா? நேற்று வரைக்கும் கரண்ட்டு போகாத கரண்ட் வந்து இப்போது சூப்பராக கரண்ட்டு போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ சிக்கன் 65 பொரிச்சிட்டு சிக்கன் குழம்பு வச்சுட்டேன், அதுக்கப்புறம் சாப்பாடு வச்சுட்டேன். அவ்வளோதான், குளிச்சுட்டு கடைக்கு கிளம்பி போகணும். ரொம்ப நாள் கழிச்சு நான் சிக்கன் சாப்பிட போகிறேன், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. சரி கரண்ட் வரட்டும், அப்படி இருந்தாலும் கரண்ட் வந்தால் சாப்பிடணும். சும்மா வேர்த்து கொட்டுது. நேற்று தான் லைவில் சொல்லியிருந்தேன், ஆனால் இன்னைக்கு ஆஃப் பண்ணிட்டாங்க. ஸோ சாரி வேர் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போதே கஸ்டமர் வந்துட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டுட்டு 2 ஃபோட்டோவும் ஒரு வீடியோவை எடுத்துகிட்டு
அப்படியே வந்து இந்த அழகை உங்களுக்கும் ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய டே வந்து இன்றைக்கி இப்படி தான் போச்சு. கஸ்டமருக்கு வந்து ஃபேஸ் மாஸ்க் போட்டிருந்தேன். சரி அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம ரிமூவ் பண்ணலாமே அப்படிங்கிறதுனால போயிட்டேன். கரெக்டாக பார்த்திங்கன்னா 9:55க்கு தான் எனக்கு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் என்னால் வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. ஸோ சாரி. ஸோ இன்றைக்கி டே வந்து எனக்கு இப்படி தான் போச்சு. வேலை இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா ரொம்பலாம் பிஸியெல்லாம் இல்லை. ஆனால் அவங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க அப்படிங்கிறதுனால என்னோடய டே வந்து அவங்களோட ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு அப்படியே கொண்டு போயிட்டேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி